ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் HTML பற்றி பார்க்க போகிறோம். ஸோ HTML என்னங்கிறத இன்ட்ரோடக்ஷன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ HTML ரன் பண்ணதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, ஸோ நம்ம எந்த எடிட்டர் யூஸ் பண்ணுங்கிறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, நோட்பேட் மூலம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா HTML டைப் பண்ணிவிட்டு நம்ம அதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு ஏதாவது ஒரு HTML ஃபைல் வேணால் அதை நீங்கள் நார்மலாக நோட்பேடில் டைப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். ஸோ இதுக்கு நான் எடிட்டர் என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நோட்பேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விசுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு நான் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறேன், இல்லை செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்குல்ல, நான் இதில் வந்து எனக்கு என்னென்னா HTML தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா HTML பண்ண போகிறேன், அதனால் HTMLனு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸு டெக்ஸ்ட் பேடு இதில் இதே மாதிரி எந்த எடிட்டர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு அதை .html வச்சு சேவ் பண்ணணும். இப்போ நான் இந்த சாம்பிள்னு வச்சுருக்கேன்னா sample.html. ஸோ அதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா டாக்குமெண்ட் டைப்பு HTML. ஸோ இதுதான் ஒரு HTML ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வெப் அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் பண்ணாலுமே கண்டிப்பாக அதுக்கு இந்த HTML தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே இந்த HTML தான் பேஸ். ஸோ அதுலேருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற டேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷனை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ HTML பொறுத்தவரைக்கும் இந்த HTML ஃபார்மேட் எப்படின்னா, இப்போ HTML இதெல்லாம் இதை வந்து ஒரு டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகும்னா, ஒவ்வொன்றுக்கும் பிகினிங் இந்த மாதிரி அது மாதிரி க்ளோசிங் டேக்கும் இருக்கும். இந்த HTML ஆரம்பிச்சா நான் அந்த டேக் எங்கேயாவது கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் இந்த ஒரு HTML. இதை 2 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க நார்மலாக HTML. இந்த ஹெட்டு அடுத்து பாடி. ஸோ இதான் HTML. அந்த HTML டேக் இந்த 2 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஹெட்டிங்கில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் யூஸ் பண்ணலாம். டைட்டில். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, டைட்டில் வந்து SVJ டெக் தமிழ்னு கொடுக்குறேன். ஸோ இதான் அதோட ஒரு டைட்டிலு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதை சேவ் பண்ணணும். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும்னா சேவ் பண்ண தான் முடியும். நான் இப்போ Ctrl+S கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். நான் இந்த HTML தான் இருக்கணும், அதனால sample.html கொடுக்குறேன். sample.html டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். இல்லைனா என்ன பண்ணிக்கலாம்னா ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இங்கே இருக்குது sample.html இருக்கேன், இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித்ன்னு கொடுத்து உங்களுக்கு எதில் ஓப்பன் ஆகணும். எனக்கு வந்து கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணால் கூகுள் குரோம். ஸோ இப்போ இதில் வந்து நான் கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல, டைட்டில் மட்டும் தான் கொடுத்தேன், SVJ டெக் தமிழ். அது நம்மளோட டைட்டில் பாரில் அது டிஸ்பிளே ஆயிருக்குது. ஸோ இங்கே போய் நம்ம விசுவல் ஸ்டுடியோவில் வச்சிருக்கோம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா டைட்டில் மட்டும் SVJ டெக் தமிழ்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டைட்டில் வந்து நமக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரௌசர், ஃபயர்பாக்ஸ்னா ஃபயர்பாக்ஸு, குரோம்னா குரோமு, இல்லைன்னா எட்ஜ் யூஸ் பண்ணீங்கன்னா எட்ஜ், என்ன ப்ரௌசர்லானோ ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஹெட்டிங் கொடுக்க போகிறேன். ஹெட்டிங் கொடுத்துட்டு இதுக்கு என்ன கொடுக்கணும்னா HTML ட்ரைனிங் கோர்ஸ். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்துடும், HTML ட்ரைனிங் கோர்ஸ்ன்னு வந்துருச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இதில் நான் H1 கொடுத்துருக்கலாம், இதே மாதிரி H6 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 1க்கு பதில் 2 3 4 5 6. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா 6 வரைக்கும் கொடுத்துட்டேன். நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ஆகுனா வர வந்து சைஸ் குறைஞ்சிட்டே போகும். H2னா அதோட சின்ன சைஸ், H3, H6னா ரொம்ப சிறுசாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஹெட்டிங் டைப் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த நார்மலாக ஹெட்டிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் பாடி டேக். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்க போகிறேன்னா அதை இந்த பேராகிராஃப் மூலம் அதனால் பிங்கிற டேக்ல கொடுத்துக்கலாம். ஸோ பேராகிராஃப். ஸோ இப்போ பேராகிராஃபுக்கு நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துக்கலாம். HTML cloud. ஸோ இதே மாதிரி சும்மா நார்மலாக நான் ஒரு கண்டென்ட்டை மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ cloudனா cloud. ஸோ அந்த கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா அந்த கண்டென்ட் நீங்கள் என்னென்ன பேராகிராஃப் போட்டிங்கல்ல பாடி டேக்கில், ஸோ அது அப்படியே வந்துடும். ஸோ இதில் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம்னா, இப்போ நான் ஒரு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ எனக்கு க்ளவுடுன்னு இருக்குல்ல, க்ளவுடு கம்ப்யூட்டிங்கிறது எனக்கு போல்டாக வேணும். அப்போனா க்ளவுட் போல்டு போல்டுக்கு என்னது பி. ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மட்டும் என்னது போல்டாக வந்துருச்சா? இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து இட்டாலிக் வேணும். இந்த இட்டாலிக் ஃபார்மேட்டில் வேணும்னா இப்போ நான் வந்து ஐ கொடுத்துக்கலாம். ஐ அதே மாதிரி ஒரு ஓப்பனிங் டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ளோசிங் டேக். ஸோ எங்கே க்ளோசிங் டேக் இருக்கோ அது வரைக்கும் உள்ளது ஸ்டைல் மாறும் நமக்கு. ஸோ மாறிச்சு. அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேற டேக், இப்போ நான் ஏதாவது ஒன்று இதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். இப்போ மேனேஜ்மெண்ட்னு இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட்டை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும்னா யூங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது அண்டர்லைன். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது மட்டும் இந்த அண்டர்லைன் ஆயிரும். ஸோ இதே மாதிரி என்னது நான் மல்டிபிள் பேராகிராஃப் கொடுத்துக்கலாம். நான் வந்து வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுப்பேன். எனது சிஎஸ்எஸ்னா எனது ஸ்டைல் ஷீட்டு. ஸோ ஸ்டைல் ஷீட்டை பற்றி நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். இது வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வேறால கொடுக்குறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக் போட்டுட்டு அதுக்குள்ளே கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அங்கே வந்து போய் பார்த்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்துடும். ஸோ இதே மாதிரி இந்த பேராகிராஃப்ல இருந்து உங்களுக்கு ரைட் அலைன் பண்ணணும், சென்டர் அலைன் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிக்கலாம். எங்கே என்ன அலைன்மெண்ட் பண்ணணும்னாலும் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இதில் ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. இப்போ என்னன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூஎல், அதில் லிஸ்ட் ஐட்டம். ஸோ இப்போ வந்து நம்ம மல்டிபிள் கோர்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் HTML. ஸோ HTML முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன படிக்க வேண்டியிருக்குன்னா CSS, bootstrap, JavaScript, ஸோ jQuery. ஸோ இதுதான் நார்மலாக இந்த வெப் டிசைனிங் நம்ம படிக்கிற ஆர்டர். ஸோ என்னென்ன படிக்கணும்? jQuery, ஸோ HTML, CSS, Bootstrap, JavaScript, jQuery. ஸோ இவ்வளோ தான் இந்த மெயினாக நம்ம ஒரு வெப் டிசைனிங் படிக்கணும்னா இந்த இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாலே இந்த ஒரு வெப் டிசைனிங் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்னா இந்த புல்லட் பாயிண்ட் வச்சு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்துருச்சா? இதே இதில் என்னது இருக்குன்னா ஆர்டர் லிஸ்ட்னு இருக்கு. ஸோ இதே தான் நான் ஆர்டர் லிஸ்ட்டில் போகிறேன்னா யூஎல்ங்கிறது அன்ஆர்டர், ஓடு போட்டோம்னா இந்த ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னா என்ன பண்ணணும்னா ஏபிசி அல்லது 1 2 3. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்களா 1 2 3 நம்பரில் போட்டுக்கலாம். ஸோ இதே இது வந்து மாற்றிக்கலாம். எனக்கு 1 2 3 ஏபிசி வரணும். ஸோ அது மாதிரி வரணும்னா கூட என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இது இந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ அதே மாதிரி வேற என்னன்னா ஃபாண்ட் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு இதோட மட்டும் கலரை மாற்றோம்னா அந்த கலரை மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட்ல அந்த பர்டிகுலர் இதோட கலரை மட்டும் மாற்றோம்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இமேஜ் ஆட் பண்ணுறது பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்டு ஃபுல் அப்ளிகேஷன் பேக்ரவுண்டுக்கு இமேஜ் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு இமேஜ் டேக்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த நம்ம இந்த காலேஜ் எல்லாம் படிக்கும்போது ஒரு டேக் யூஸ் பண்ணி பார்ப்போம். மார்க்யூ நம்ம அந்த ஹெட்டிங்கில் போட்டு பார்க்கலாம். மார்க்யூ டேக். ஸோ இதுக்கு என்ன ஆகும்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து ரோலிங் ஆகிட்டு இருக்கும், ஸ்க்ரோல் ஆகும். அதான் இந்த மார்க்யூ டேக். ஸோ இந்த ஆகுதா? ஸோ நான் என்ன எஸ்பி டெக் தமிழ் கொடுத்தேன், அது வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரோல்லேயுமே டிஃப்ரெண்டாக இருக்கு. எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும். ஸோ அது மாதிரி கொடுத்துக்கலாம்.
ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அவங்களோட கஸ்டமரோட லோகோ எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னா, கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மார்க்கெட் டேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி HTML பொறுத்த வரைக்கும் மெயினான டேக்னா என்னதுன்னா, டேபிள் டேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்னன்னாலும் அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வர்றதுக்கு என்னது டேபிள் டேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேபிள் டேக் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு தனி கிளாஸாகவே பார்க்கலாம். தனியாக ஒரு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த டேபிள் கிளாஸை பற்றியே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு பதில் இந்த டிவ் டேக் யூஸ் பண்ணுவாங்க. சில டேபிள் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம்னா, அதுக்கு பதில் டிவ்ன்ற ஒரு டேக் இருக்கு. அந்த டிவ் டேக்கை நம்மையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு பேஜோட அலைன்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, இது பண்ணிக்குவாங்க. டிவ் டேக் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த கலர் இதெல்லாம் மாத்திரம் வந்து ஸ்டைல்மாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டைலை டிஃபைன் பண்ணிட்டு அந்த ஸ்டைலை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது பர்டிகுலர் இதுக்கு மட்டும் போடுறீங்கன்னா அதுலயே ஸ்டைல்னு கொடுத்து போட்டுக்கலாம். இல்லை காமனாக எழுதுனா எழுதிக்கலாம். இதே ஃபைலில் மேலே ஹெட்டிங்கில் போய் காமனாக எழுதுனாலும் ஒரு ஸ்டைலை எழுதிக்கலாம். இல்லை எனக்கு நிறைய பேஜஸ்ல அந்த ஸ்டைல் யூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா தனியாக உங்களுக்கு தேவையானதுல ஸ்டைலை தனியாக எழுதுறதுனா சிஎஸ்எஸ் மாங்க. அந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் எழுதி வச்சுட்டு நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இந்த நம்ம அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எப்படி ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுறது எப்படி, டேபிள் யூஸ் பண்ணுறது எப்படி, டிவ் டேக் யூஸ் பண்ணுறது எப்படி. ஸோ இதெல்லாம் முடிச்சிங்கன்னா தான் அதுக்கப்புறம் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படும். ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம், ஃபார்மோட வேலிடேஷன் எப்படி, இப்போ நம்ம இன்புட் வாங்கணும், இப்போ நம்ம கான்டாக்டர்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் அவரோட யூசர் நேம் அப்புறம் அவர் மொபைல் நம்பர் இதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அப்போனா இந்த அதுக்கெல்லாம் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மோட கண்ட்ரோல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி வைக்கிறது, ஒரு பட்டன் எப்படி வைக்கிறது. ஸோ இந்த டீட்டெயிலாக என்னன்னா நம்மளோட கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ HTML ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.